அவங்க வேலையை அவங்க தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு மோசமா இருந்துச்சு அதிமுக ஆட்சி காலத்துல. நீங்க பேசிக்கிறதுக்கு போய் தனியா பாய்ச்சிட்டு வந்தீங்க. இந்த தாவேக ஆட்சி காலத்துல குற்றமன்றம் யாருன்னு பார்த்தா தேடி போய் பார்த்தா தாவேக இருக்கேன். ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா கோவத்துல போட்டுற போறேன். இது நம்ம ஆட்சி, தளபதி காப்பாற்றுவாரு, அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டாருன்னு அத்தனை பேரும் குற்றச்செயல் ஈடுபடுறேன். மான சுட்டா ஜெயில போடுறாங்க, மனிதனை சுட்டா வெயில விடுறாங்க. 10 நாளைக்கு 15 நாளைக்கு முடி பார்த்தா வேம்புலின்னு ஒருத்தன். வேம்பிலி ஸ்டேஜ்ல கதறினது மறந்துட்டியா? யாரு அன்னைக்கு ஆட்டம் நின்னுச்சு இல்லனா அப்பவே சாவச்சிருப்போம். இல்லனா உன் பரம்பரையே நல்லது. இந்த ரோஸ் தோல்வியை ஒத்துக்குச்சு. நீ கோழை, நீ புலி இல்ல மேன், மூக்குல வர சளி. அவன் போய் ஒரு விதவை பெண்ணோட வீட்டுக்குள்ள போய் போடுறான். புகுந்து அது செய்தியான பிறகு அவனை காவல்துறை கைது பண்ணுது. வெள்ள வந்து எங்க நிக்கானு. தங்கை விதவையானதற்கு பிறகு அவர்களை திருமணம் செய்வதற்கு ஒட்டுணியாக வந்து உள்ளே நுழைந்தவன் தான் இந்த சாட்டை துரைமுருகன். எப்படிப்பட்ட நிர்வாகம்? என்ன சித்தா நம்ம செட் எப்படி சவுண்ட் கிளியுதா? கிளியுது உன் வீடு வரைக்கும் கிளியுது. என்னது நல்லா இருக்குப்பா. பழைய செட்டா இருந்தாலும் பாதுகாப்பா வச்சிருப்போம். இனியாவது திருந்துங்க. விசிலுக்கு ஓட்டு போட்ட பாவத்தை தொலைங்க. வர நிறுத்துறவன பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஸ்டாலின் தான் வராரு. 5 minutes later. தலைவர் கலைஞரோ Just then. தலைவர் தானே தலைவர், தன்மான தலைவர், எங்கள் தளபதி அண்ணன் உதயநிதி. கன்னிமுள்ளி எங்க அக்கா கன்னிமுள்ளி. நான் கன்னிமுள்ளி பரம்பரை திமுக. தமிழ் சுத்தி கொடுக்கிற எல்லா டாஸ்மாக் வாசல்லையும் கருப்பு சோப்பு கொடியை கட்டிக்கிட்டு ஸ்டாலின் தான் வராரு. 3 days later. கத்தி படத்துல இதெல்லாம் பேசிட்டாருங்க. உயிரை போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க. படத்துல நொட்டு வரியா, ஆனா நிஜத்துல அதே கோலா கம்பெனிக்கு மானம் போல் தினம் ஜமாய் குளு 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 கோக்கு தான், குடி 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 சோக்கு தான், பாட்டிலுக்குள் குத்தாலத்தை ஒளிச்சு வச்ச ஃபீலுடா, கொக்குடிடா ரப்படா. 1 week later. இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் திமுகவுடைய இளைஞரணி தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான இந்த 2 பேரோட சந்திப்பு சமூக வலைதளங்கள்ல பேசுடு பொருளாக மாறி இருக்கிறது. என்னையா முதல் சம்பவமே பெரிய தலையா பார்த்து தூக்கிருக்கீங்க. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன கூலி செஞ்சீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. வேற எதுவும் மோட்டிவா? இல்லங்க, அப்புறம் என்ன ரோசத்துக்கு செஞ்சீங்களா? பழக்கத்துக்காக செஞ்சோம். எப்படி சீமான் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்திக்கலாம் பாத்தீங்களா? 2 பேரும் கூட்டில தெரிஞ்சிச்சா? பாத்தீங்களா 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா? இவரு கையை அவர் பிடிக்கிறாரா, அவர் கையை இவரு பிடிக்கிறாரா? ஒரு 5 ரூபா கொடுமா மாப்ள. பகல்ல போனா ராவல போனா ராஜாத்தி மாப்ள கட்டிக்கிறியா? பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி தாவேகா உருட்ட ஆரம்பித்துக்கு ரூட் மாஃபியா இதை பேசும் பொருளாக மாத்தி இருக்கிறது. சொன்னா உனக்கு இதெல்லாம் வேணாம். இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பாக்கலண்ணா. ஏதோ ஒரு அவசரத்துல நடந்துச்சுண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டியாடா. நானா இப்பெல்லாம் சொல்லாதண்ணா. ஒரு திருமண வீட்டுல யதார்த்தமாக இருவரும் சந்தித்துக் கொள்வது தவறு என்றால் கால்ல இருந்து ஒரு காயின் கூட போடாம மைனஸ் தான் போட்டுக்கிற. உன்னை நம்பி எப்படியா நாங்க டோர்னமெண்ட் போறது? தம்பி தம்மா இந்த காயினை தூக்கி அந்த ஹோட்டல்ல போறது பெரிய விஷயம் இல்ல. அவ்வளவு பெரிய ஸ்டைகரை கணக்கா தூக்கி உள்ள போட்டான் பாரு, அதான் பெரிய விஷயம். சூரசக்தி, பாரசக்தி, கோரசக்தி மற்றும் பல ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு
ஒருத்தர் விடாம அந்த கட்சியில கூடிய ஊழல் கட்சியில கூடிய எல்லாரும் இணைச்சுக்கிறீங்களே. திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி, கோல்கேட் வேத சக்தி. பாரு எல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி பேசாதான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லிக்கிறேன். சந்திரா உண்மையிலேயே எனக்கு எதிர்காலத்தை கணிக்கிற சக்தி இருக்கு சந்திரா. அது எவ்வளவு பெரிய தவறு. இதை இந்த சோ கால்டு டிவிகே விர்ச்சுவல் வாரியர்ஸ், சோ கால்டு நடுநிலைவாதிகள், ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர்கள், நேர்மையை காக்க வந்த நெட்டிசன்கள் யாராவது கேள்வி கேட்டாங்களா?